வணக்கங்க என் பேர் பிரேம்குமார். நீங்கள் பார்க்குற சேனல் பேர் கிரிப்டோ கான்செப்ட் தமிழ். இந்த சேனல் நீங்கள் புதுசாக இருக்கீங்கன்னா சேனல் நம்ம கிரிப்டோ கான்செப்ட் ப்ரைஸ் பேச பற்றி கிரிப்டோ கான்செப்ட் டெக்னிக்கல் ஆன்சர் வீடியோ போடும். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸோ வாங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாம். இப்போ நம்ம பிடிசி யூஎஸ்ஐ டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டெய்லி டைம் வச்சுக்கோங்க. ப்ரைஸ் கரெக்டாக பார்த்தீங்கன்னா $1,03,800 இருக்குங்க. ஸோ ப்ரைஸ் என்ன பண்ணியிருக்கு அப்படின்றது பார்த்தோம்னா, ஸோ ப்ரைஸு நம்மளுக்கு கீழேருந்து ஓகேங்களா, கீழே இந்த டிமாண்ட் ஏரியாவிலேருந்து நல்லா பம்ப் ஆகிட்டு இப்போ கரெக்டாக எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சப்ளை ஏரியாவை டச் பண்ணிட்டு ப்ரைஸ் லைட்டாக வந்து கீழே வந்திருக்கு. சரிங்களா? ஸோ இந்த சப்ளை ஏரியான்றது பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ராங்கான சப்ளை ஏரியா தாங்க. இதை ஆல்ரெடி நான் வந்து மென்ஷன் பண்ணியிருப்பேன். சரிங்களா? ஸோ அந்த சப்ளை ஏரியாவை ப்ரைஸ் வந்து டேப் பண்ணியிருக்கு. சரிங்களா? டேப் பண்ணிவிட்டு அங்கேருந்து வந்து லைட்டாக வந்து பவுன்ஸ் கீழே வந்து புல் பேக்காக கீழே வந்திருக்கு. சரிங்களா? ஸோ இப்போ அடுத்து என்ன அப்படின்றது பார்த்தோம்னா நம்மளுக்கு இங்கே ஒரு டிமாண்ட் இருக்குது. ஓகேங்களா? இது வந்து ஒரு ஸ்மாலான டிமாண்ட் ஏரியா எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1,05,000லேருந்து 1,05,390லேருந்து 1,04,200. ஓகேங்களா? இது ஒரு சின்ன டிமாண்ட் ஏரியா. இந்த டிமாண்ட் ஏரியாவை ப்ரைஸ் என்ன பண்ணியிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது நான் சொல்ல போகிறது வந்து டெய்லி கேண்டில். ஓகேங்களா? டெய்லி கேண்டலில் இந்த டிமாண்ட் ஏரியாவை கட் பண்ணி கீழே கேண்டில் க்ளோஸ் வச்சிருச்சு. ஓகேங்களா? டெய்லி கேண்டலில் வந்து க்ளோஸ் வச்சிருச்சு. ஆனால் 4 ஹவரில் பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு இன்னும் க்ளோஸ் வைக்கலை. ஓகேங்களா? ஸோ என்னப்பா சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆமாங்க. ஸோ இந்த கேண்டில் பாருங்கள், இந்த கேண்டலோட விக்கு வந்து இது வரைக்கும் வந்திருக்கு. ஓகேங்களா? அதாவது இந்த டிமாண்ட் ஏரியாவுக்கு கீழே வந்து விக்கு தான் அடிச்சிருக்க ஒழிய கேண்டில் க்ளோஸ் வைக்கலை. ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறமும் பாருங்கள், நம்மளுக்கு அந்த கேண்டலோட லோக்கு கீழே அகெயின் விக்கு தான் வச்சுருக்கு, கேண்டில் க்ளோஸ் வைக்கலை. ஓகேங்களா? அப்போது இந்த டிமாண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4 ஹவரில் ஸ்டில் வேலிட். ஓகேங்களா? ஸோ இந்த டிமாண்ட் எதோட டிமாண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4 ஹவருக்கான டிமாண்ட். அப்போ 4 ஹவரில் இன்னும் நம்மளுக்கு ஸ்டில் வேலிடாக தான் இருக்குது. சரிங்களா? பட் இங்கேருந்து திரும்புமா அப்படின்னு கேட்டிங்கன்னா வாய்ப்புகள் இருக்குது. ஓகேங்களா? ஸோ அப்போ வந்து நமக்கு வந்து இங்கே என்ன ரியாக்ஷன் கொடுக்குறான்றது நாம் பார்க்கணும். ஓகேங்களா? அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி வந்து நம்மளுக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மந்த்லி கேண்டலோட க்ளோஸும் இன்றைக்கி தான். சரிங்களா? ஸோ இந்த ஆல்ரெடி நம்ம மந்த்லி கேண்டலில் என்ன நடந்திருக்கு அப்படின்றத பார்ப்போம். போன மந்த்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு புல்லிஷ் அக்ரெசிவாக ஸ்ட்ராங்கான கேண்டலாக க்ளோஸ் வச்சுருக்கு. ஸோ இந்த மந்த்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு புல்லிஷ் கேண்டலில் தான் க்ளோஸ் வைக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்பவே இருக்குது. பட் ஆனால் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கேண்டலில் நம்மளுக்கு ஒரு சின்ன விஷயம் மைனஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸாக இருக்க ஹைக்கு மேலே விக்கு மட்டும் போயிருக்கான். ஓகேங்களா? இன்னும் வந்து கேண்டல் க்ளோஸ் வைக்கலாம், விக்கு மட்டும் போயிருக்கான். ஓகேங்களா? ஸோ அதனால் இது என்ன அப்படின்றது கேட்டிங்கன்னா, ஸோ இது வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து தற்போதைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு புல்லிஷ் வியூவில் தான் இருக்குது. இந்த ஆங்கிள்லேருந்து பார்த்தா நம்மளுக்கு புல்லிஷ் வியூவில் தான் இருக்குது. இப்போ நெக்ஸ்ட்டு மந்த்து கேண்டல் இருக்குது பார்த்தீங்களா, நெக்ஸ்ட்டு மந்த்து நான் சொல்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜூன் மந்த்து கேண்டல் தான் நம்மளுக்கு டிசைடிங் கேண்டல். ஓகேங்களா? ஸோ என்ன அப்படின்றது பார்த்தீங்கன்னா இந்த ஜூன் மந்த் கேண்டல் நான் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒருவேளை இன்றைக்கி கேண்டல் வந்து இந்த ரேஞ்சில் ஏதாவது ஒரு இடத்துல க்ளோஸ் வச்சா கூட ஜூன் மந்த்து கேண்டல் வந்து கீழே வந்துட்டு இங்கேருந்து அப்படியே அக்ரெசிவாக புஷ் கொடுக்கணும் மார்க்கெட்டில். ஓகேங்களா? ஸோ அப்போ இங்கேருந்து புஷ் கொடுக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த டிமாண்ட் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இந்த டிமாண்ட் நான் சொல்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 97,900லேருந்து 93,400. ஓகேங்களா? ஸோ இந்த டிமாண்ட் தான் ரொம்ப 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 நான் சொல்லணுன்னா பவர்ஃபுல்லான டிமாண்டாக ஆக்ட் ஆகும். ஓகேங்களா? ஸோ ப்ரைஸு இந்த டிமாண்டை டச் பண்ணிவிட்டு ப்ரைஸ் வந்து மேலே போகணும். ஓகேங்களா? அப்போ இந்த டிமாண்டை டச் பண்ணுறது எப்போக்குள்ளே பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுவும் நம்மளுக்கு ஜூன் 10 இது நடக்கணும். ஓகேங்களா? அதாவது ஃபஸ்ட் ஹாஃப். ஓகேங்களா? ஜூனோட ஃபஸ்ட்டு ஹாஃப் மந்த்லேயே நம்மளுக்கு கீழே வந்துட்டு அதுக்கப்புறம் வந்து ப்ரைஸ் வந்து மேலே போகணும். சரிங்களா? அதே மாதிரி இந்த ஜூன் மந்த் கேண்டல் நம்மளுக்கு இந்த ப்ரீவியஸாக இருக்குது இல்லைங்களா 1,12,000, இந்த 1,02,000 உடச்சி மேலே போய் கேண்டல் க்ளோஸ் வைக்கணும். ஸோ நான் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஜூன் மந்த் கேண்டல் வந்து ஒரு அக்ரெசிவ் புல்லிஷ் கேண்டலாக வரும் அப்படின்றது எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். ஓகேங்களா? அதுவே இந்த ஜூன் மந்த் கேண்டல் நம்மளுக்கு உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த 92,000க்கு கீழே போய் கேண்டல் க்ளோஸ் வைக்கவே கூடாது. ஓகேங்களா? இந்த ஜூன் மந்த் கேண்டல் வந்து இந்த 92,000க்கு கேண்டல் வந்து கீழே க்ளோஸ் வைக்கவே கூடாது. அப்படி வச்சா என்ன ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா அது வச்ச பிறகு நான் சொல்கிறேன். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து அது வேணாம். சரிங்களா? ஸோ ஏன்னா இது 92,000ன்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. இந்த 92,000க்கு கீழே கேண்டல் க்ளோஸ் வைக்கக்கூடாது. இது ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். சரிங்களா?
ஓகே ரைட். ஸோ தற்போதைக்கு நான் என்ன எதிர்பார்க்குறேன்னா மேபி கீழே வந்து இந்த டிமாண்டை வந்து டேப் பண்ணிட்டு மேலே போவோம் அப்படின்றத எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். அதுவும் கீழே வந்து ஜூன் மந்தில் ஃபஸ்ட்டு 10 தேதிக்குள்ளே வரணும். ஓகேங்களா, பார்ப்போம். ஓகேங்களா, ஸோ மேக்ஸிமம் வருவான்றதை எதிர்பார்க்குறேன். பார்ப்போம் வருவான்றது பார்ப்போம். ரைட். ஓகே. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா வீக்லி கேண்டல். ஸோ வீக்லி கேண்டலை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு இப்போ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்சைடு கேண்டலாக ஃபார்ம் ஆயிடுச்சு. சரிங்களா, அதாவது இன்னும் இந்த வீக்லி கேண்டல் வந்து க்ளோஸ் வைக்கலை. ஓகேங்களா, இன்றைக்கி தான் வந்து நம்மளுக்கு வந்து லாஸ்ட் டே. சரிங்களா, ஸோ இது எப்படி க்ளோஸ் வைக்கிறான்றது பார்ப்போம். ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒரு இன்சைட் கேண்டல். இன்சைடு கேண்டல் அப்படின்றது பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் வீக்கோட ஹை அண்ட் லோ அந்த ரேஞ்சுக்குள்ளேயே கேண்டல் ஃபார்ம் ஆகுது. ஓகேங்களா, ஸோ இந்த மாதிரி ஒரு எஃபெக்ட் வந்துருச்சுன்னா நம்மளுக்கு என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு கேண்டல் மட்டும் ஃபார்ம் ஆகாது. மேபி 2 கேண்டல் 3 கேண்டல் கூட ஃபார்ம் ஆகலாம். ஓகேங்களா, ஸோ அப்போது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேபி 2வது கேண்டலும் அதாவது அடுத்த வார கேண்டலும் நம்மளுக்கு இதே ரேஞ்சுக்குள்ளே ஃபார்ம் ஆயிடுச்சுன்னா 3வது கேண்டல் வந்து கீழே வந்துட்டு மேலே போயிடுச்சுன்னா நல்ல ஒரு அக்ரெசிவ் புஷ் இருக்கும் மார்க்கெட்டில். ஓகேங்களா, அதுவே ப்ரைஸ் வந்து மேலே போயிடுச்சுன்னா கொஞ்சம் அதாவது கீழே வந்துட்டு மேலே போனான்னா நல்லா அக்ரெசிவாக நல்ல ஒரு பேராபலிக் மூலம் போவான். ஓகேங்களா, அதே மேலே போனான்னா அவனுக்கு ஸ்பீடு வந்து பெருசாக பத்தாது. ஓகேங்களா, ஸோ அதனால் வந்து அதுவும் நம்ம செக் பண்ணணும். ஓகேங்களா, எப்படின்றது. ஸோ ஓவராலாக நான் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கீழே வந்ததுன்னா இந்த டிமாண்ட் ஏரியா வந்து நினைக்கிற மாதிரி சாதாரண டிமாண்ட் ஏரியா கிடையாது. ரொம்ப பவர்ஃபுல்லான டிமாண்ட் ஏரியா ஒரு பாயிண்ட்டு. இன்னொன்று என்னென்னா இந்த டிமாண்ட் ஏரியா ஃபெயிலியர் ஆகக்கூடாது. திரும்பவும் சொல்கிறேன், இந்த டிமாண்ட் ஏரியா ஃபெயிலியர் ஆகக்கூடாது. மேபி கீழே வந்து விக்கு வேணால் வரலாமே ஒழிய இந்த டிமாண்ட் ஏரியா கீழே கேண்டல் க்ளோஸ் வைக்கக்கூடாது. அதே மாதிரி இன்னொரு விஷயம் சொல்லணுன்னா இந்த டிமாண்ட் ஏரியாவில் ப்ரைஸு டேப் பண்ணிவிட்டு மேலே போகிறான்னா ஒரு அக்ரெசிவ் பம்ப் அதாவது பேராபோலிக் மூலம் போவோம். ஓகேங்களா, அப்படி போகிறான்னா அதுதான் நம்மளுக்கு லாஸ்ட்டு ஒரு ஹையாக ஃபார்ம் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஓகேங்களா, இந்த புல் ரன்னோட கடைசி டிமாண்ட் ஏரியாவாக நல்ல ஸ்ட்ராங்கஸ்ட் டிமாண்ட் ஏரியாவாக இது வந்து ஆக்ட் ஆகும். ஓகேங்களா, ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டு மேலே போயிட்டான்னா அங்கே வந்து நம்மளுக்கு கன்சல்டேட் ஆகிட்டு அதுக்கப்புறம் மார்க்கெட் வந்து ஒரு மாதிரி கிராஷுக்கான ஒரு வேலைகள் பார்க்க ஆரம்பிச்சிடும். ஓகேங்களா, ஸோ அது ஒரு விஷயம். ஓகேங்களா, ஸோ இன்னொரு விஷயமும் நான் சொல்கிறேன். சரிங்களா, நிறைய வியூஸ் பாயிண்ட் இருக்குங்க. ஏன்னா மார்க்கெட்டில் வந்து அந்த லெவலுக்கு வந்து கன்ஃபியூஷன் பண்ணி வச்சுருக்காங்க. சரிங்களா, ரைட். அதுக்கப்புறம் இன்னொரு பாயிண்ட் என்ன அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஸோ மார்க்கெட்டில் இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த மாதிரி பாருங்கள் கண்டினியூஸாக. ஓகேங்களா, ஸோ இந்த இடத்துல பாருங்கள் கண்டினியூஸாக நம்மளுக்கு ஒரு புல்லிஷ் கேண்டல்ஸாக ஃபார்ம் ஆகிருக்கு பாருங்கள். 1 2 3 4 5 6 6 கேண்டல் கண்டினியூஸாக புல்லிஷ் கேண்டலாக ஃபார்ம் ஆகிருக்கு இல்லைங்களா. ஸோ அதே கான்செப்டில் இதையும் இங்கேயும் நான் எதிர்பார்க்குறேன். ஓகேங்களா, ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 1 2 ஓகேங்களா 3 4 5 6 இன்னொரு 4 மாதம் கண்டினியூஸாக எனக்கு வந்து புல்லிஷ் கேண்டலாக ஃபார்ம் ஆகும் அப்படின்றது என்னுடைய எக்ஸ்பெக்டேஷன். ஓகேங்களா, ஸோ ஃபார்ம் ஆகும் அப்படின்றது என்னுடைய எக்ஸ்பெக்டேஷன். ஸோ அப்படி வரும்போது நான் ப்ரைஸ் வந்து இந்த ரேஞ்சுக்குள்ளே எதிர்பார்க்குறேன். ஓகேங்களா, ஐ வர்றது வந்து இந்த ரேஞ்சுக்குள்ளே எதிர்பார்க்குறேன். ஸோ வெயிட் பண்ணி பார்க்கணும் என்னன்றது. சரிங்களா, ஸோ எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த ஜூன் மந்த் கேண்டலில் தாங்க இருக்குது. அதுவே இந்த ஜூன் மந்த் கேண்டல் நம்மளுக்கு இந்த மாதிரி ஒரு கேண்டல் ஃபார்ம் ஆயிடுச்சு தான். ஸோ இதுவே நம்ம எடுத்துக்கலாமே. ஸோ இந்த மாதிரி கேண்டல். சரிங்களா, இங்கே இருக்குது பாருங்கள். ஓகேங்களா, ஸோ கேண்டல் ஓப்பன் ஆகி கீழே விக்கு வச்சுட்டு அதுக்கப்புறம் மேலே போய் க்ளோஸ் வைக்கிறான்னு வச்சுக்கோங்க. அதே மாதிரி வந்து இந்த இடத்துல ஓகேங்களா, ஸோ கேண்டல் ஓப்பன் ஆகிட்டு ஃபஸ்ட்டு ஒரு 10 தேதிக்குள்ளே கீழே வந்து விக் வச்சுட்டு அதுக்கப்புறம் மேலே போய் இந்த ஹைக்கு மேலே க்ளோஸ் வைக்கிறான்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கப்புறம் நம்மளுக்கு பேராபோலிக் மூவ் வந்து கன்ஃபார்மாக ட்ரிகர் ஆகிடும். ஓகேங்களா, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தொடர்ந்து ஒரு 3 மாதம் வந்து நம்மளுக்கு புல்லிஷ் மந்தாக இருக்கிறதுக்கான ஹை ப்ராபபிலிட்டி இருக்கும். ஓகேங்களா, ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். இந்த பாருங்கள் இந்த இடத்துலையும் நம்மளுக்கு வந்து அப்படியே என்ன சொல்லிட்டு கண்டினியூஸாக புல்லிஷ் கேண்டலாக ஃபார்ம் ஆகிட்டு அதுக்கப்புறம் தான் கன்சல்டேட் ஆகிட்டு கீழே வந்தது. அதே மாதிரி தான் இங்கேயும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து கண்டினியூஸாக புல்லிஷ் கேண்டல் நடுவில் ஒரே ஒரு பியரிஷ் கேண்டல் தான் வந்தது. அந்த பியரிஷ் கேண்டலும் பார்த்தீங்கன்னா பெரிய விக்கு அதாவது லோவர் சைடில் பெரிய விக்கு. ஓகேங்களா, அதுக்கப்புறம் வந்து நம்மளுக்கு கண்டினியூஸாக வந்து புல்லிஷ் கேண்டல் ஃபார்ம் ஆகிருக்கு. ஓகேங்களா, ஸோ அந்த மாதிரி நம்மளுக்கு இந்த பீரியடில் ஒரு கண்டினியூஸான புல்லிஷ் கேண்டல் ஃபார்ம் ஆகணும் லாஸ்ட்டு பீரியடில். ஓகேங்களா, ஸோ ஃபார்ம் ஆகுதான்றது பார்ப்போம். சரிங்களா, ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் என்னன்றது. சரிங்களா, ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு லைக் போட்டுருங்க. அப்படியே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிவிடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணி விட்டுடுங்க. கடைசியான சொல்லிக்கிறேங்க, நான் ஃபினான்ஷியல் அட்வைஸர் கிடையாது. இந்த வீடியோவில் சொல்லி இதெல்லாமே என்னோட ஓன் அனலைசிஸ்ங்க.
நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணோம்னா நீங்களே ஒரு தடவை அனலைஸ் பண்ணிவிட்டு இல்லை உங்கள் ஃபினான்ஷியல் அட்வைஸை கேட்டோ டிசைட் பண்ணிக்கோங்க. ஸோ தேங்க்யூ எவ்ரி ஒன்.